students, now we see the heading nucleic acid hybridization blotting technique. Blotting technique is a widely used analytical tool for the specific identification of a desired DNA or a RNA fragment from larger number of molecules. Larger number of moleculesல நம்மளுக்கு தேவையான desired DNAவையோ அல்லது RNAவோ ஸ்பெசிஃபிக்காக ஐடென்டிஃபை பண்ணுற ப்ராசஸ் தான் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த blotting technique. The blotting is refers to the process of blotting means immobilization of a nucleic acid or a solid support. Immobilization. What is the meaning of immobilization? Mobile means movement, moving from one, moving. Immobilize means it doesn't move. We immobilize the nucleic acid and we transfer this nucleic acid to the nylon membrane. After that, we used that as a target, that nucleic acid as a target, and we do the hybridization experiment. After that, we will detect that specific sequences. புரிஞ்சுக்குமா? blotting ப்ராசஸ்னால் என்ன சொல்கிறாங்க, நம்மளோட நியூக்ளிக் ஆசிடை இம்மொபிளைஸ் பண்ணிவிட்டு அதை நைட்ரோசெல்லுலோஸ் மெம்பரனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதுக்கப்புறம் அதை ஒரு டார்கெட்டாக, அந்த நியூக்ளிக் ஆசிடை நம்ம ஒரு டார்கெட்டாக யூஸ் பண்ணி ஹைப்ரிடைசேஷன் டெக்னிக் மூலமாக நம்மளுக்கு தேவையான ஸ்பெசிஃபிக் சீக்வன்ஸை நம்ம டயக்னாஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து தட் இஸ் கால்ட் அஸ் அ blotting டெக்னிக். blotting டெக்னிக்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் blotting டெக்னிக் இருக்குது. சதர்ன் blotting, நார்தர்ன் blotting, வெஸ்டர்ன் blotting. சதர்ன் blotting எஸ்பெஷலி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபார் ஐடென்டிஃபையிங் த டிஎன்ஏஸ். நார்தர்ன் blotting ஃபார் ஐடென்டிஃபையிங் த RNAs. Western blotting பார்த்தீங்கன்னா for identifying the proteins. First, today we see about the southern blotting. Next class we see about the northern blotting and the western blotting. Southern blotting எதுக்குமா பண்ணுறோம்? To identify the specific DNA fragment. To identify a specific DNA fragment, we can use the southern blotting. Northern blotting எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? To identify the specific RNA sequences. Western blotting to diagnose a protein sequences. Today first we see about the southern blotting technique. Southern blotting technique, the transfer of denatured DNA from agarose gel to the nitrocellulose blotting or a filter paper technique was introduced by Southern in the year 1975, and this technique is called as southern blotting technique. Okay, that denatured DNA அக்ரோஸ் ஜெல்லில் இருக்கிற அந்த டிஎன்ஏ வந்து நைட்ரோசெல்லுலோஸ் பிளாட்டிங் பேப்பருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற இந்த டெக்னிக்கை இன்ட்ரடியூஸ் பண்ணவங்க யார்? சதன். எந்த இயரில்? 1975. அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோ, 1 மார்க் கொஷின்ஸ். ஸ்டெப்ஸு பிஃபோர் நம்ம ஸ்டெப்ஸை பார்க்கும் போது இந்த மெத்தட்ஸை பார்த்துட்டு வந்துடும். டயக்ராமேட்டிக் எக்ஸ்ப்ளனேஷனாக பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்துக்கோம், இதுதான் நம்மளோட ஜெல்லு. நம்ம ஜெல் ரன் பண்ணோம் இல்லையா, அக்ரோஸ் ஜெல் ரன் பண்ணோம் இல்லையா, ஒரு பேன்க்ரியாஸ் செல்லில் இருக்கிற டிஎன்ஏவை எடுத்துக்கும். டிஎன்ஏ எடுத்து ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் யூஸ் பண்ணி கட் பண்ணிவிட்டு அந்த டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸ் எல்லாம் கட் பண்ணி நம்ம எதில் லோட் பண்ணுறோம்? அக்ரோஸ் ஜெல்லில் லோட் பண்ணி இந்த அப்பரட்டஸை ஜெல் எலக்ட்ரோஃபோரஸஸை ரன் பண்ணுறோம். ஜெல் எலக்ட்ரோஃபோரஸஸ் ரன் பண்ணும்போது பேஸ்ட் ஆன் த மாலிகுலர் வெயிட்டு படி அது என்ன ஆகுது, அந்த டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸ் வந்து செப்பரேட் ஆகுது. ஸோ இது வந்து நம்மளுக்கு அக்ரோஸ் ஜெல் எலக்ட்ரோஃபோரஸஸில் கிடச்ச ரிசல்ட்டுன்னு வச்சுக்கோம். அக்ரோஸ் ஜெல் எலக்ட்ரோஃபோரஸஸில் கிடச்ச அந்த ஜெல்லு நம்ம இங்கே சாம்பிள்ஸை லோட் பண்ணோம். சாம்பிள்ஸை லோட் பண்ணும்போது சாம்பிள்ஸ் ரன் ஆச்சு. சாம்பிள் ரன் ஆகி அக்கார்டிங் டு த மாலிகுலர் வெயிட்டை படி அது செப்பரேட் ஆகி இருக்குது. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நைட்ரோசெல்லுலோஸ் மெம்பரேனுக்கு வந்து இந்த டிஎன்ஏவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். இதுதான் உனக்கு வந்து நம்மளோட ஜெல்லு. ஸோ அந்த அப்பரட்டாஸ் எப்படி, சதர்ன் பிளாட்டிங் அப்பரட்டாஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா, ஸோ இதில் வந்து இதை பீக்கரில் என்ன எடுத்திருக்காங்க? பஃபருக்குள்ளே ஒரு சப்போர்ட் வச்சுருக்காங்க. சப்போர்ட்டுக்கு மேலே ஒரு ஃபில்டர் பேப்பர் விக்கு மாதிரி இங்கே செட் பண்ணியிருக்காங்க. ஃபில்டர் பேப்பர் விக்கு வச்சுருக்காங்க. இந்த விக்கு மேலே என்ன வச்சுருக்காங்க? ப்ளூ கலரில் அந்த ஜெல். இந்த ஜெல்லை எடுத்து அப்படியே அதில் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஜெல்லு மேலே மெம்பரேன் வச்சுருக்காங்க, நைட்ரோசெல்லுலோஸ் மெம்பரேன். அது மேலே ஃபில்ட்ரு பேப்பர், அதுக்கு மேலே டிஷ்யூ பேப்பர்ஸ் வச்சுருக்காங்க. மேலே வந்து கிளாஸ் பிளேட்டு, மேலே வெயிட்டு.
ஸோ இந்த பஃபர் எதுக்கு ஆட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பஃபர் தான் என்ன பண்ணும், இந்த டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏவாக இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏவாக மாற்றுறது என்னதுன்னு கேட்டிங்கன்னா இந்த பஃபர் தான். இந்த பஃபரில் இருக்கிற அந்த சொல்யூஷன் என்ன பண்ணுது, டபுள் ஸ்டாண்டர்டாக சிங்கிள் ஸ்டாண்டர்டாக மாற்றுது. இந்த சேம் டைம் அது என்ன பண்ணுது, அந்த ஜெல்லுலேருந்து பாஸ் ஆகி போய் அந்த நைட்ரோசெல்லுலோஸ் ஃபில்டர் பேப்பரில் அட்டாச் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த பஃபர் தான் வந்து ஹெல்ப் பண்ணுது. இந்த பஃபர் என்ன ஆக்ஷன் மூலமாக ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா த்ரூ த கேப்லரி ஆக்ஷன் மூலமாக ஸ்ப்ரெட் ஆகுது. திருப்பி ஒரு தடவை இதில் அந்த செட்டப் பார்த்துக்க. இது பீக்கரில் பஃபருக்குள்ளே கீழே வந்து ஒரு சப்போர்ட் மேலே ஒரு ஃபில்டர் பேப்பர் இருக்குது, அதுக்கு மேலே ஜெல்லுக்கு மேலே மெம்பரேனுக்கு மேலே டிஷ்யூ பேப்பர்ஸ் மேலே வெயிட்டு. ஓகேவா, கீழே என்ன சொல்யூஷன் இருக்குது, ஆல்கலின் சொல்யூஷன். இந்த ஆல்கலின் சொல்யூஷன் தான் என்ன பண்ண போது டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏவை சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏவை மாற்றி நைட்ரோசெல்லுலோஸ் மெம்பரேனோட ஃபிக்ஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுறதா என்னது இந்த ஆல்கலின் சொல்யூஷனோட ரோலு. ஓகே, இந்த அப்பரட்டஸ் இந்த பஃபர் வந்து மேலே இருக்கிற இந்த பேப்பரை ரீச் ஆயிடுச்சுன்னா கீழே இருக்க இந்த பீக்கரில் இருக்க பஃபர் வந்து இப்படியே கேப்லரி ஆக்ஷன் மூலமாக பாஸ் ஆகி மேலே இருக்க ஃபில்டர் பேப்பர் வரைக்கும் ரீச் ஆயிடுச்சுன்னா இந்த ப்ராசஸ் வந்து எண்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது மாதிரி ரிமூவ் பண்ணும்போது உனக்கு என்ன இருக்கும், கீழே ஜெல்லு மேலே என்னது அந்த நைட்ரோசெல்லுலோஸ் ஃபில்டர் பேப்பரில் உனக்கு என்ன வந்துருச்சு, அந்த டிஎன்ஏவோட காப்பீஸ்லாம் அதில் வந்து அட்டாச் ஆகி உனக்கு வந்துருச்சு. இப்போ உனக்கு வந்து இது சிங்கிள் ஸ்டாண்டர்டாக கன்வெர்ட் ஆகிருக்கும். அகரோஸ் ஜெல்லில் உனக்கு டபுள் ஸ்டாண்டர்டாக இருந்தது, இதில் எப்படி இருக்கு இப்போ சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏவாக உனக்கு கிடச்சிருக்கும். ஸோ இந்த சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏவோ இந்த மெம்பரேனை நம்ம என்ன பண்ணுறோன்னா ஹைப்ரிடைசேஷன் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறோம். எதோட ஹைப்ரிடைசேஷன் பண்ண போகிறோம், இப்போ நம்மளுக்கு இன்சுலின் ப்ரொடியூஸ் பண்ணுற ஜீன் வேணும், நம்ம அதை ஸ்பெசிஃபிக்காக ஐடென்டிஃபை பண்ணணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்மளுக்கு ஆல்ரெடி என்ன இருக்கணும், நம்ம கையில் மார்க்கர் இருக்கணும். இன்சுலினுக்கான அந்த மார்க்கர் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸ் நம்ம கையில் இருக்கணும். இன்சுலினுக்கு என்னென்ன பேஸ் பாஸ் இருக்கும், இன்சுலினோட மார்க்கர் நம்ம கையில் இருக்கும்போது ஸோ அந்த மார்க்கரோட ஒரு சிங்கிள் ஸ்டாண்டர்டை நம்ம இந்த மெம்பரேனோட நம்ம ஹைப்ரிடைசேஷன் பண்ணும்போது எந்த ஸ்பெசிஃபிக் செட்டில் அந்த இன்சுலின் ப்ரொடியூஸ் பண்ணுற ஜீன் இருக்கோ இது போய் அந்த ஸ்பெசிஃபிக் செட்டோட ஹைப்ரிடைஸ் ஆகிக்கும். ஸோ இந்த ஹைப்ரிடைசேஷன் டெக்னிக் மூலமாக ப்ரோபை யூஸ் பண்ணுறோன்னா, ப்ரோப்னா ஆல்ரெடி நம்ம எல்லாமே தெரிஞ்சது, அதில் உள்ள சீக்வன்ஸு, அது அதில் என்னென்ன ஜீன்ஸ் ப்ரெசென்ட்டாக இருக்குது, என்னென்ன பேஸ் பாஸ் ப்ரெசென்ட், அதோட மாலிகுலர் வெயிட் என்ன, அதை பற்றின எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம தெரிஞ்சிருக்கதான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் ப்ரோப். ரேடியோ ஆக்டிவ் ப்ரோபோட இந்த மெம்பரேனை நம்ம ஹைப்ரிடைஸ் பண்ணும்போது நம்மளுக்கு தேவையான சீக்வன்ஸை நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். இதை எதில் போய் நம்ம விஷுவலைஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோ ரேடியோகிராஃபி டெக்னிக் மூலமாக இந்த ஹைப்ரிடைஸ் ஆன அந்த ப்ரோப்ஸை வந்து நம்ம விஷுவலைஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான் இதில் நார்மல் ஸ்டெப்பு. இதில் தியரியில் உனக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க, இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டிஎன்ஏ ஃப்ரம் அக்ரோஸ் ஜெல் டு த நைட்ரோசெல்லுலோஸ் ஃபில்டர் பேப்பர். ஜெல்லுலேருந்து நைட்ரோசெல்லுலோஸ் ஃபில்டருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். என்ன ஆக்ஷன் மூலமாக, த்ரூ த கேப்லரி ஆக்ஷன் மூலமாக. அடுத்த ஸ்டெப்பில் பஃபர் என்ன யூஸ் பண்ணுறோம், சோடியம் சலைன் சிட்ரேட் பஃபர் இஸ் யூஸ்டு. ஸோ அதில் டிஎன்ஏ வந்து ஹைலி சால்யூபிளைஸ் ஆகும். ஸோ இட் கேன் பி ட்ரான் அப் த்ரூ த ஜெல் இன்டு த நைட்ரோசெல்லுலோஸ் மெம்பரேன். ஸோ இந்த பஃபர் தான் என்ன பண்ணுது, ஜெல்லுலேருந்து டிஎன்ஏவை நைட்ரோசெல்லுலோஸ் மெம்பரேனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகுது. இந்த ப்ராசஸ் மூலமாக சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ இஸ் ட்ராப்ட் இன் த மெம்பரேன் மேட்ரிக்ஸ். இந்த இடத்துல நீ நல்லா அண்டர்லைன் பண்ணிக்க. இந்த இடம் அது என்னது, டிஎன்ஏ என்ன ஸ்டேட்டில் இருக்குது, சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஸ்டேட்டில் இருக்குது. சிங்கிள் ஸ்டாண்டர்டில் டிஎன்ஏ இருக்கும்போது தான் நம்ம ஹைப்ரிடைசேஷன் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண முடியும். டிஎன்ஏ டபுள் ஸ்டாண்டர்டில் இருக்கும்போது ஹைப்ரிடைசேஷன் டெக்னிக் பண்ண முடியாது. சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏவாக இருந்தால் தான் அதோட போய் இன்னொரு ஸ்டாண்ட் வந்து பைண்ட் ஆகும். This DNA is hybridized with nucleic acid can be detected by using a autoradiography. The hybridization can be detected by using the autoradiography. Okay students, I think all you understand this. You learn this. Afterwards I will tell you learn that ELISA and DNA probe also. This is the diagnostic tools. ELISA and DNA probe is the diagnostic tool used in the agricultural field. These two are the most efficient methods for detection of pathogens in plant tissues.
ELISA is a diagnostic tool for identification of pathogenic species using antibodies. Antibodies use பண்ணி டிசீஸை டயக்னைஸ் பண்ணுறது என்ன மெத்தடுன்னு கேட்டிங்கன்னா ELISA மெத்தட் யூஸிங் antibodies. By using this, we can weeding out virus infected plant from weeding out means we can removing the virus infected plant in large scale planting. DNA probe or isotopes or non-isotopes are a popular tool for identifying the viruses and other pathogens. These are also used to identify the pathogens. Okay, dear students, thank you, ma.